ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 2/2/2026 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்குறாங்க, எந்த குழந்தைகளிடம் அலட்சியம் இருந்து கொண்டே இருக்கிறதோ அவர்களின் வாயிலிருந்து எந்த வார்த்தைகள் தாமாக வெளிவந்து விடுகின்றனன்னு. பதில், அதிர்ஷ்டத்தில் என்ன உள்ளதோ அது கிடைத்துவிடும். சொர்க்கத்திற்காக எப்படி இருந்தாலும் போகத்தான் செய்வோம். பாபா சொல்லுகிறார், இந்த வார்த்தை புருஷார்த்தி குழந்தைகளுடையது அல்ல. உயர்ந்த பதவி பெறுவதற்கான புருஷார்த்தம் தான் செய்ய வேண்டும். உயர்ந்த பதவி தருவதற்காக பாபா வந்துள்ளார் என்றால் அலட்சியமாக இருக்காதீர்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மனிதர்கள் எதை புரிந்திருந்தாலும் கூட என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளவில்லை என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, மனிதர்கள் செல்வத்தை விரும்புகின்றனர். செல்வம் இன்றி சுகம் இருக்க முடியாது. செல்வமும் வேண்டும், சாந்தியும் வேண்டும், நோயற்ற சரீரமும் வேண்டும். குழந்தைகள், நீங்கள்தான் அறிவீர்கள் உலகத்தில் இன்று என்ன உள்ளது, நாளை என்ன நடக்கப் போகிறது என்று. வினாசமோ முன்னால் காத்து கொண்டுள்ளது. வேறு யாருடைய புத்தியிலும் இந்த விஷயங்கள் இல்லை. வினாசம் காத்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டிருந்தாலும் கூட என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. குழந்தைகள், நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். எப்போது வேண்டுமானாலும் யுத்தம் வரலாம். சிறு தீப்பொறி தோன்றினாலும் பெரிய வெடிச்சத்தமாக ஆவதில் நேரம் பிடிக்காது. குழந்தைகள் அறிவார்கள், இந்த பழைய உலகம் இப்போது முடிந்து போய்விட்டது. அதனால் இப்போது சீக்கிரமாகவே பாபாவிடமிருந்து ஆஸ்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று புரிந்துள்ளார்கள்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, உலகத்தினருக்கு எந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்கின்றது என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய அனைத்துமே நினைவின் ஆதாரத்தில் தான் உள்ளது. எந்தளவு நினைவு செய்வீர்களோ அந்தளவு குஷியும் இருக்கும். இப்போது அருகில் வந்து சேர்ந்து விட்டோம் என புரிந்து கொள்ளுவீர்கள். சிலர் களைத்து போகவும் செய்கின்றனர். சென்றடைய வேண்டிய இலக்கு இன்னும் எவ்வளவு தூரத்தில் உள்ளதோ என தெரியவில்லையே. சென்று சேர்ந்து விட்டால் முயற்சியும் பயனுள்ளதாகும். இப்போது எந்த இலக்கை நோக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பது உலகத்தினருக்கு தெரியாது. உலகத்திற்கு இதுவும் தெரியாது. பகவான் என சொல்லப்படுபவர் யார்? பகவான் என்று சொல்லவும் செய்கின்றனர். பிறகு கல் மண்ணில் எல்லாம் இருக்கிறார் என சொல்லிவிடுகின்றனர்னு பாபா சொல்லியிருக்காங்க. எது சகஜ ராஜயோகத்தின் பலம் என சொல்லப்படுகிறதுன்னு பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, இப்போது பாபாவின் வழிமுறைப்படிதான் நடக்க வேண்டும். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கலாம். அங்கே இருந்தாலும் கூட பாபாவை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைக்கின்றது. நினைவினாலன்றி ஆத்மா தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆக முடியாது. நீங்கள் சொல்றீங்க, பாபா நாங்கள் உங்களிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை பெறுவோம் என்று. எவ்வாறு மம்மா மற்றும் பிரம்ம பாபா ஆஸ்தி பெற்றனர், அதுபோல் நாங்களும் புருஷார்த்தம் செய்து அவர்களுடைய சிம்மாசனத்தில் நிச்சயமாக அமர்வோம் என்று. மம்மா பாபா ராஜராஜேஸ்வரி ஆகின்றனர் என்றால் நாமும் கூட ஆவோம். பரீட்சையோ அனைவருக்கும் ஒன்றுதான். உங்களுக்கு மிகவும் எளிதாக கற்பிக்கப்படுகின்றது. பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்கள். இது சகஜ ராஜயோகத்தின் பலம் என சொல்லப்படுகிறதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. கடைசியில் நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்றும் குழந்தைகள் பாபாவிடம் என்னவெல்லாம் சொல்லுகின்றனர் என்றும் பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, இப்போது பாபா நமக்கு கட்டளையிடுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள். இல்லை என்றால் கடைசியில் மிகவும் அழ நேரிடும். அரசியல் தேர்வில் யாராவது ஃபெயிலாகிவிட்டால் கோபத்தில் போய் முகத்தை காட்டாமல் மறைத்து கொள்ளுவார்கள். இங்கே கோபத்தின் விஷயமே கிடையாது. கடைசியில் உங்களுக்கு சாட்சாத்காரம் அதிகம் கிடைக்கும். நாம் என்னவாக ஆகப் போகிறோம் என்பது தெரிந்துவிடும். பாபாவின் வேலை புருஷார்த்தம் செய்ய வைப்பது. குழந்தைகள் சொல்லுகின்றனர், பாபா நாங்கள் கர்மம் செய்யும் போது நினைவு செய்வதற்கு மறந்து போகிறோம். சிலர் பிறகு சொல்லுகின்றனர், நினைவு செய்வதற்கு நேரமே கிடைப்பதில்லை என்று. அதற்கு பாபா சொல்லுகிறார், நல்லது, நேரம் ஒதுக்கி அந்நினைவில் அமருங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்களுக்குள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது கூட இதே முயற்சியை செய்யுங்கள். நாம் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். ஒன்று கூடி அமர்வதன் மூலம் நீங்கள் நன்றாக நினைவு செய்வீர்கள். உடனிருப்பவர்களின் உதவியும் கிடைக்கும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யாரும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, சென்டருக்கு வருவதன் மூலம் புது புது பாயிண்டுகள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஏதேனும் காரணத்தினால் வர முடியவில்லை, மழை பெய்கிறது,
தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. யாரும் வெளியில் செல்ல இயலவில்லை என்றால் பிறகு என்ன செய்வீர்கள்? பாபா சொல்லுகிறார், எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. சிவாலயத்தில் அபிஷேகம் செய்துதான் ஆக வேண்டும் என்பதெல்லாம் இல்லை. எங்கே இருந்தாலும் நீங்கள் நினைவு செய்ய இயலும். நடமாடும் போதும் சுற்றி வரும்போதும் நினைவு செய்யுங்கள். மற்றவர்களுக்கும் இதையே சொல்லுங்கள். தந்தையை நினைவு செய்வதால் விகர்மங்கள் விநாசமாகிவிடும். மேலும் தேவதை ஆகிவிடுவீர்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பாபா குழந்தைகள் இன்னும் தயாராகவில்லை என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, மரணம் முன்னாலேயே உள்ளது. திடீரென்று சண்டை ஆரம்பமாகிவிடும். சண்டை தொடங்கியே விட்டது என்பது பார்த்தாலே தெரிகிறது. வானொலி மூலமாகவும் அனைத்தும் தெரிய வருது. கொஞ்சம் குழப்பம் விளைவித்தாலும் கூட நாங்கள் இதுபோல் செய்வோம் என்று சொல்லுகின்றனர். முதல்லையே சொல்லிவிடுகின்றனர். வெடிகுண்டுகளின் கர்வம் அதிகம் உள்ளது. பாபாவும் சொல்லுகிறார், குழந்தைகள் யோக பலத்தில் இன்னும் திறமையுள்ளவர்களாக ஆகவில்லை. யுத்தம் வரட்டும் என்றால் அது டிராமா அனுச்சாரம் என்றாகாது. குழந்தைகள் முழு ஆஸ்தியை இன்னும் பெறவில்லை. இன்னும் முழுமையாக ராஜதானி ஸ்தாபனை ஆகவில்லை. இன்னும் சிறிது காலம் வேண்டும். புருஷார்த்தம் செய்வித்து கொண்டே இருக்கிறேன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, திடீரென்று எது வேண்டுமானாலும் நடக்கும் என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, எந்த சமயத்தில் திடீரென ஏதேனும் நடந்துவிட்டால் ஏரோப்ளேன், ரயில்கள் விழுந்து விடுகின்றன. மரணம் எவ்வளவு சர்வ சாதாரணமாக ஏற்படுகிறது. பூமி அதிர்ந்து கொண்டே இருக்கிறது. நில அதிர்வுதான் அனைத்திலும் அதிகமான காரியம் செய்ய வேண்டியுள்ளது. நிலம் அசைந்தால் கட்டிடங்கள் முழுவதுமாக கீழே விழுந்துவிடும். மரணம் ஏற்படுவதற்கு முன்பாக பாபாவிடமிருந்து முழு ஆஸ்தி பெற வேண்டும். அதனால் மிகுந்த அன்போடு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பாபா உங்களை தவிர எனக்கு வேறு யாரும் கிடையாது. பாபாவை மட்டும் நினைவு செய்து கொண்டே இருங்கள். எவ்வளவு எளிதான முறையில் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லுவது போல் பாபா சொல்லி புரிய வைக்கிறேங்கிறாங்க. வேறு எந்த ஒரு கஷ்டத்தையும் நான் தரவில்லை, நினைவு மட்டும் செய்யுங்கள்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க. அச்சா, ஓம் சாந்தி.